இஸ்ரேல் 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 நேற்று வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 2 வாரங்களுக்கு தாக்குதல் நிறுத்தம் ஒரு ஆறுதல் கொடுத்திருக்கு. அதே நேரம் பேச்சுவார்த்தையும் நடக்க போகுது. இருந்தாலும் இஸ்ரேலை இந்த பேச்சுவார்த்தையை கெடுக்க விட்டுறக்கூடாது, அது மிக ஆபத்து அப்படின்னு நம்ம நேற்று வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இஸ்ரேல் திரும்பவும் தன்னுடைய வேலையை காட்டிட்டாங்க. இதனால இப்ப திரும்பவும் போர் வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிக்வட் பை வெங்கட். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். இந்திய நேரப்படி நேத்து அதிகாலையில அமெரிக்காவும் ஈரானும் தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. இருந்தாலும் தாக்குதல் நின்றுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்கல. எந்த ஒரு சீஸ்ஃபயரையும், குறிப்பா இஸ்ரேல் அமெரிக்கா ஈடுபடுற எந்த ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்திலையும் உடனடியாக தாக்குதல் நிறுத்தப்படாது. அந்த அடிப்படையில நேத்தும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பதிலடியாக 100வது அலையாக ஏவுகணைகளை நாங்க வீசி தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஈரான் தரப்புலையும் சொன்னாங்க. அந்த 100வது அலை ஏவுகணைகள்ல ஈரானுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்ட அலி கமேனிக்கு அஞ்சலியாகவும் சமர்ப்பணம் செய்யற வகையிலும் அந்த ஏவுகணைகள்ல ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புனாங்க ஈரான் தரப்புல. இதுக்கிடையில பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் திரும்பவும் ட்விட்டர்ல இருந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. தற்காலிக தாக்குதல் நிறுத்த காலத்துல இருக்கும், யாரும் எல்லை மீறி அத்துமீறி தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ரிக்வஸ்டா கேட்டுக்கிட்டாரு. அதன் அடிப்படையில இப்ப தாக்குதல் இல்லை அப்படிங்கிறதா அங்கிருந்து வர தகவலா இருக்கு. நேற்று முதல்ல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை உடனடியாக ஈரான் திறந்து கப்பல்களை அனுமதிச்சதாக தகவல் வந்துச்சு. ஆனா சில மணி நேரங்கள்லயே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அவங்க மூடிட்டாங்க அப்படின்னும் செய்தி வந்துச்சு. ஏன் மூடினாங்க? அதுக்கு காரணம் இஸ்ரேல் லெபனான் மேல நடத்திட்டு இருக்கிற தாக்குதல். லெபனான்ல கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இஸ்ரேலால கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க ஹெஸ்புல்லாவை குறிவைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பொதுமக்கள் வாழ்கிற அப்பார்ட்மெண்ட்டை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்க. 10 நிமிடங்கள்ல 100 ஏவுகணைகளை ஏவி பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது பெருமையாக இஸ்ரேலினுடைய ராணுவம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போர் தொடர்பாக தொடக்கத்துல இருந்தே டீகோட் வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஹெஸ்புல்லாவை குறிவைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் லெபனானுக்குள்ள தன்னுடைய எல்லையை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த எல்லையில இருக்கிற கிராமங்களை குறி வச்சு, அங்க இருக்கிற கட்டடங்களை குறி வச்சு சம்பந்தமே இல்லாம தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காசாவில் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே லெபனான்லயும் இஸ்ரேல் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதை நோக்கி இப்போ இஸ்ரேல் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறதுனால திரும்பவும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில எப்படி போர் தொடங்குறதுக்கான சூழல் ஏற்படும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம், போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் லெபனான் தொடர்பான விஷயத்துல சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அது திரும்பவும் பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. என்ன கன்ஃபியூஷன்ஸ்? ஈரான் கொடுத்த 10 அம்சங்கள் கொண்ட அந்த பரிந்துரையை அமெரிக்கா ஏத்துக்கிட்டு தான் நாங்க தாக்குதல் நிறுத்தத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 10 அம்ச பரிந்துரைகள்ல லெபனான் மீதும் ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற மற்ற ஆயுத குழுக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படக்கூடாது, உடனடியாக தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்டாக ஈரான் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், ஆனால் அந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறது ஈரானுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர லெபனானுக்கு பொருந்தாது அப்படின்னு இஸ்ரேல் பிரதமருடைய அலுவலகம் நேற்று ட்வீட் போட்டிருந்தாங்க. இதுதான் கன்ஃபியூஷனுக்கான காரணம். ஈரான் என்ன சொல்றாங்க, லெபனான் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னதுனாலதான் நாங்க இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் லெபனானை பத்தி இந்த 10 அம்ச பரிந்துரைகள்ல எந்த இடத்துலயுமே குறிப்பிடப்படல, அதை அமெரிக்கா ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. இப்ப யார் சொல்றது உண்மை அப்படிங்கிற இடத்துலதான் கன்ஃபியூஷன் வெடிக்குது. சரி, அப்போ உண்மையை நம்ம யார்கிட்ட தேடுறது? இந்த பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் பண்ணது யார்? பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். அவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, நேற்று இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத சந்தோஷமாக பதிவிட்டுட்டு, அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஈரானுக்கு மட்டும் இல்ல லெபனானுக்கும் பொருந்தும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்றாரு. அவர் போட்ட அந்த பதிவை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல அந்த இன்க்ளூடிங் லெபனான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை ஹைலைட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு. அதோட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 10 பாயிண்ட்ஸ்ல இருந்த பரிந்துரைகள் ரொம்ப தெளிவாக இருக்கு, லெபனான் மேல தாக்குதல் நடத்தப்படக்கூடாது. இப்போ அமெரிக்கா கிட்ட தான் இந்த முடிவு இருக்கு. இந்த போரை அவங்க தொடரணும்னு நினைக்கிறாங்களா இல்ல நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது. ஆனால் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டத்தையுமே ஒரே நேரத்துல செய்ய முடியாது அப்படின்னும் அவர் எச்சரிச்சிருக்காரு. மத்தியஸ்தம் பண்ற பாகிஸ்தானே தெளிவாக சொல்லிட்டாங்க, லெபனான்ல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்துல ஒரு முக்கியமான டிமாண்டாக இருக்கு அப்படிங்கிறத. இருந்தாலும் அமெரிக்கா அதை மறுக்கிறாங்க. இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க.
இதை செய்யறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பிப்ரவரி மாசம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஜெனீவாவில். அந்த பேச்சுவார்த்தையை ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் அல் புசைதி அவர் தான் மத்தியஸ்தம் பண்ணார். அந்த பேச்சுவார்த்தையில ஈரான் அந்த யுரேனியத்தை செறிவூட்டுறதை கைவிடுறதாக ஒப்புக்கொண்டதாக ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றார். இருந்தாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த போரை தொடங்கி 40 நாட்கள் இந்த போரை நடத்தியிருக்காங்க. ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை தான் வருத்தமா சொல்லியிருந்தாரு. மத்தியஸ்தம் பண்ணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிற சிச்சுவேஷன்ல மத்தியஸ்தம் பண்றவங்களையும் மதிக்காம இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற வருத்தத்தை அவர் பதிவு பண்ணாரு. இந்த போர் அமெரிக்கானுடைய போர் கிடையாது, இஸ்ரேலுடைய போர். இஸ்ரேல் இந்த போருக்குள்ள அமெரிக்காவை இழுத்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவர் பதிவு பண்ணாரு. அன்னைக்கு எப்படி அமெரிக்காவை இந்த போருக்குள்ள இஸ்ரேல் கொண்டு வந்தாங்களோ இப்ப திரும்பவும் அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும். நெத்தன்யாகுவுக்கு சைக்காலஜிக்கலா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து யாரையாவது கொண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுமான்னு தெரியல. குழந்தைகள்னு கூட பார்க்காம இஸ்ரேலுடைய ராணுவத்தினர் கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ குடும்பமாக லெபனான்ல இருக்கிற மக்களையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட போய் பார்க்கறது நல்லது. சரி, அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்க? நாங்க அந்த 10 பாயிண்ட்ஸை ஏத்துக்கிட்டோம், உண்மைதான். ஆனா அதுல லெபனான் இல்லவே இல்லை, லெபனான் இருக்கிறதாக வெளியான அந்த 10 பாயிண்ட்ஸும் ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க. எது? ஈரானுடைய அரசு சார்ந்த ஊடகங்கள் வெளியிட்ட அந்த 10 பாயிண்ட்ஸும் தப்பு, அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட அந்த 10 பாயிண்ட்ஸும் தப்பு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்பும் அவருடைய ஆட்சியில இருக்கிற அதிகாரிகளும் சொல்றாங்க. அமெரிக்கானுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஈரான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, அந்த 10 பாயிண்ட்ஸ் சாட் ஜிபிடில போட்டு வாங்கின மாதிரி இருந்துச்சு, அதையெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி நாங்க அதை குப்பையில போட்டோம். அதன் பிறகு 2வதாக ஈரான் ஒரு 10 பாயிண்ட் அனுப்புனாங்க, அதுதான் எங்களால ஏத்துக்க முடிஞ்சதாக இருந்துச்சு, அதன் அடிப்படையில தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். ஆனா 3வதாக ஒரு லிஸ்ட் ஒன்று சுத்திட்டு இருக்கு, அது ரொம்ப ஓவரா இருக்கு, அதுவும் உண்மை கிடையாது. 2வதாக கொடுத்த அந்த லிஸ்ட் தான் உண்மை, அதுல லெபனான் இல்லை. மேபி ஈரான் அதை தப்பா புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொல்றாரு. அதனால லெபனானை காரணமா வச்சு திரும்பவும் இந்த போரை தொடங்கணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவை எடுக்க வேண்டியது ஈரானுடைய கையில இருக்குன்னு சொல்றாரு ஜேடி வான்ஸ். சரி, ஊடகத்துல வெளியான ஈரான் சொல்ற, பாகிஸ்தான் சொல்ற அந்த 10 பாயிண்ட்ஸும் பொய் அப்படின்னு சொன்னா உண்மையான 10 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அமெரிக்கினர் வெளியிட்டு இருக்கலாமே, ஏன் அதை வெளியிடாம வச்சிருக்காங்க? வெளியிட்டா லெபனான் மேல தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல இஸ்ரேல் தான் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறாங்களான்னு தெரியல. சரி, லெபனான்ல இவ்வளவு மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்களே இஸ்ரேல், அது தப்பு கிடையாதா? அது ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை ஜேடி வான்ஸ் கேட்டா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்தம் செயல்பாட்டுல இருக்கா, சரியா இருக்கா அப்படிங்கிறத இஸ்ரேல் செக் பண்றாங்களாம். எப்படி 250 பேரை கொன்னு செக் பண்றாங்களாமா. That said, the Israelis, as I understand it, again, I'm supposed to get a fuller report when I get on the plane, have actually offered to be, frankly, to check themselves a little bit in Lebanon because they want to make sure that our negotiation is successful. That's not because that is part of the ceasefire. I think that's the Israelis trying to set us up for success, and we'll of course see how that unfolds in the next few days. But அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் மீடியால என்ன சொல்றாரு? ரியலான அந்த 10 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதன் அடிப்படையில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம், அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிரும் அப்படின்னு அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய படைகள் எல்லாம் இன்னும் அதே இடத்துல தான் அப்படியே இருக்காங்க. ஒருவேளை இந்த தற்காலிக நிறுத்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவும் மீறப்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு திரும்பவும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதே மாதிரி ஈரானை நாங்க அணு ஆயுதம் தயாரிக்க விட மாட்டோம் அப்படிங்கிறதுலையும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை பாதுகாப்பாக எந்தவித இடையூறும் இல்லாமல் நாங்க திறக்கிறதுலையும் உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் பதிவு பண்றாரு. நேத்து நம்ம வீடியோல சொன்ன 2 கன்ஃபியூஷன்ல ஒன்னு லெபனான், அதை பத்தி பார்த்தாச்சு. 2வது கன்ஃபியூஷன் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல். அந்த யுரேனியம் செறிவூட்டலை அனுமதிக்கணும் அப்படின்னு ஈரானுடைய அந்த 10 பாயிண்ட்ஸ்ல ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த விஷயத்துல எங்களுடைய முந்தைய நிலைப்பாடு அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க விட மாட்டோம், யுரேனியத்தை செறிவூட்ட விட மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறதாக திரும்பவும் சொல்லியிருக்காரு. இது இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் எம்பி கலிபஃப் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்துல 10 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம், அதுல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் முதல்ல மீறப்பட்டுருச்சு. ஒன்னு, ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொன்னோம், தாக்குதல் நடத்திட்டாங்க. 2வது, லெபனான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொன்னோம், அதையும் நடத்திட்டாங்க. 3வது, ஈரானுடைய அந்த யுரேனியம் செறிவூட்டல் அதையும் இப்போ ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னுக்கு பின் முரணாக பேசினாங்க அப்படின்னா அவங்களை நம்பி எப்படி இந்த பேச்சுவார்த்தைக்கு போறது அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. லெபனான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுனால, அது போக இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ்னால இப்போ ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை
க்ளோஸ் பண்ணி வச்சுட்டதாக திரும்பவும் தகவல் வருது. இதை இன்னும் 100% உறுதிப்படுத்த முடியல. ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்கு பக்கத்துல இருக்கிற மாற்று வழி மூலமாக அவங்க கப்பல்களை அனுமதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியும் வருது. அதனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல உறுதிப்படுத்திட்டு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவும் ஈரானும் என்ன சொல்றாங்க? கன்ல தான் நாங்க கை வச்சிருக்கோம், எப்ப வேணாலும் அந்த ட்ரிகரை நாங்க அழுத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால திரும்பவும் போர் வெடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல அமெரிக்கா ஈரான் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க. பாகிஸ்தான் அதை மத்தியஸ்தம் செய்ய இருக்கு. இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற நிலையில இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும், அதுல சுமூகமான முடிவு எடுக்கப்படுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்தம், நாளைக்கு நடக்க போற இந்த பேச்சுவார்த்தை, இதிலெல்லாம் இந்த வளைகுடா நாடுகளுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. குறிப்பா வளைகுடா நாடுகள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவலை தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. எதை பத்தி அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை பத்தி தான். இப்போ ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல அமெரிக்கா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை வளைகுடா நாடுகளுக்கு இருக்கிறதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஏன் இந்த கவலை வருது அப்படின்னா அதுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் மட்டும் இல்ல, அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து கூட கண்ட்ரோல் பண்ணலாம், சேர்ந்து கூட வரி வசூலிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் இப்படி சொல்றதுக்கு 2 முக்கியமான நோக்கங்கள் இருக்கு. ஒன்று, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் இனிமேல் கைவிடவே மாட்டாங்க, அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த பக்கம் கப்பல்கள் போறதுல பிரச்சனைகள் வரதா செய்யும். அதனால நம்மளும் அவங்களோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை இயக்கணும், கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா தனியாக ஈரானால எதையும் செய்ய முடியாது. அந்த அடிப்படையில நம்மளும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். 2வது விஷயம், அப்படி அமெரிக்காவும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக வர அந்த சுங்க வரியில அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஸோ ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இதை பிளான் பண்றதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. பாருங்க, தேவையில்லாம ஒரு போரை தொடங்கி 2000-3000 பொதுமக்கள், 300-400 குழந்தைகள்னு கொண்டு ஒரு நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் சேதப்படுத்தி இப்போ அதுல இருந்து லாபம் பார்க்கறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பனாக தான் இருக்கணும், யார் கட்டுப்பாட்டுக்குள்ளும் போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. ஈரானும் அதை கட்டுப்படுத்தக்கூடாது, ஈரானோட அமெரிக்காவும் சேர்ந்தும் அதை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. காரணம், அப்படி அவங்க கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா கல்ஃப்ல இருக்கிற எண்ணெய், கேஸ் இது எல்லாமே ஈரான் அல்லது ஈரான் அமெரிக்கா இவங்களை கேட்டுதான் சர்வதேச சந்தைக்கு போற மாதிரி நிலைமை ஏற்படும். ஒருவேளை ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸையே கட்டுப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கல்ஃப்ல இருந்து எண்ணெயும் கேஸும் போகணுமா அப்படிங்கிற முடிவு ஈரான் கையில இருக்கும். அதனால திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஈரான் நினைச்சாங்கன்னா கல்ஃபினுடைய எண்ணெய் கேஸ் வர்த்தகத்தை திரும்பவும் முடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஈரானை நம்பியே நம்ம இருக்கிற மாதிரி ஏற்பட்டுரும் அப்படிங்கிற கவலை தான் இப்போ வளைகுடா நாடுகளுக்கு இருக்கு. வளைகுடா நாடுகள்னு மட்டும் கிடையாது, இந்தியா போன்ற கல்ஃப்ல இருந்து மிகப்பெரிய அளவுல கேஸ், எண்ணெய், உரங்கள் இதையெல்லாம் இறக்குமதி செய்யற நாடுகளுக்கும் இது ஒரு வகையில பாதிப்பு தான். காரணம், 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு ஒவ்வொரு கப்பலுக்கும் நாங்க வசூலிக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. அப்படி வசூலிச்சாங்கன்னா இப்ப நம்ம கொடுக்குற காசை விட அதிகமான காசு கொடுத்து தான் நம்ம எண்ணெயும் கேஸையும் வாங்குற மாதிரி இருக்கும். அதனுடைய விலை அப்படியே இந்திய மக்களாகிய நம்ம மேலேயும் திரும்பும். அப்படிங்கிறதுனால இது இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கும் இது பாதிப்பு தான். ஆனா அதை இப்ப யோசிச்சு என்ன பண்றது? இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இது யோசிச்சிருக்கணும். சும்மா திறந்திருந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை போரை தொடங்கி மூட வச்சுட்டாங்க. ஈரான் கையில அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கண்ட்ரோல் போகிற மாதிரி செஞ்சுட்டாங்க. இப்போ ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய மிகப்பெரிய அணு ஆயுதமாக அவங்க நம்புறது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தான். அதை மட்டும் எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு பிரான்ஸும் ஸ்பெயினும் சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் எல்லாம் தலையிட்டு இந்த தாக்குதலை தடுக்கணும் அப்படின்னு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியானும் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக சுமூகமாக நடக்குதா இல்ல திரும்பவும் போர் வெடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். போர் வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அந்த பாசிட்டிவ் நோட்டோட மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.